வணக்கம். ஒரு முக்கியமான தேடல்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட இந்த பயணம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன். வாங்க, காலத்தால் அழியாத சில ஞானங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த கேள்வி ஒரு கட்டத்துல எழுந்திருக்கும் இல்லையா? உங்க வாழ்க்கைய ஒரு நிமிஷம் நின்னு பார்த்து ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் நீங்க நினைக்கிறத விட உங்க பக்கத்திலேயே இருக்கு. சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஆணித்தரமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை நீங்க முன்னாடி செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடையாது. அதே மாதிரி இது நீங்க செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு கிடைச்ச பரிசு, அதாவது ஒரு ரிவார்டும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சிம்பிளான ஒரு கணக்கு இல்ல. அப்போ இது என்னதான் உண்மை? என்னன்னா அது இதை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு காலத்துல நீங்க ரொம்ப விரும்பி கேட்டவர் நிலை. ஆச்சரியமா இருக்கா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த விஷயத்தோட மைய கருத்தே இதுதான். நல்லா கவனிங்க. உங்களுடைய இன்றைய வாழ்வும் சார்பு நிலையும் முற்பிறவிகளில் நீங்கள் விரும்பி ஏற்ற நிலைகளே என்று உணருங்கள். இந்த ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அடுத்து வரப்போற எல்லாமே உங்களுக்கு எளிதா விளங்கிடும். சரி, இந்த பாதையில பயணிக்கணும்னா முதல்ல அருள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அருள்னா என்ன? அது ஒண்ணும் இல்ல, இறைவனோட ஒளியும் ஆற்றலும் தான். யார் தன்னை உணர்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அந்த அருள் ஒரு வழிகாட்டியா இருக்கும். இதை நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதாவது நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு உலகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒன்னு உங்க புற உலகம், இன்னொன்னு உங்க அக உலகம். இந்த ரெண்டு உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் உங்க புற வாழ்க்கை, அது உங்க கர்ம வினைகளோட ஒரு தொகுப்பு. இன்பம் துன்பம்னு எல்லாம் கலந்து இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் உங்க அக வாழ்க்கை, அதுதான் இறைவனோட வீடு. வெளியே என்ன நடந்தாலும் அதனால பாதிக்கப்படாத ஒரு அசைக்க முடியாத அமைதி அங்க இருக்கும். உண்மையான ஞானம் எங்க இருக்கு தெரியுமா? வெளியே நடக்கிற எதுவுமே உள்ள இருக்கிற அமைதியை பாதிக்காம பாத்துக்கிறதுல தான் இருக்கு. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த விடுதலை பாதையில நடக்கிறது எப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முதல் படி ஒரு உண்மையான ஏற்பு மனப்பான்மை தான். எல்லாத்தையும் ஏத்துக்கிறது. இந்த பாதையில ஜெயிக்கிறதுக்கு 4 படிதான். முதல்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் அத மனசார ஏத்துக்கோங்க. ரெண்டாவதா, சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் அதுல நிலை தடுமாறாதீங்க. மூணாவதா, நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட பழைய ஆசைகளோட வெளிப்பாடுதான உணருங்க. கடைசியா 4வது படி என்னன்னா, உங்க உள் மனச இறைவனோட இணைச்சு அதுக்கு உங்களை வழி நடத்த அனுமதி கொடுங்க. அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தனக்கு கிட்டிய வாழ்வினை எண்ணி பூரித்து மகிழ்ந்து வாழ்ந்தால் மாத்திரமே பிறவியின் சுழற்சியானது நிறைவடையும். அதாவது விடுதலைங்கிறது உங்க வாழ்க்கைய மாத்திரத்துக்காக போராடுறதுல இல்ல, அது அப்படியே முழுசா ஏதுக்கிறதுல தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, ஒரு முக்கியமான நிபந்தனை. நீங்க ஏன் இறைவனோட இணைய விரும்புறீங்க? உங்க நோக்கம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ படுற கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இறைவனை தேடுறீங்களா? அப்படி செஞ்சா அது நல்ல பலனை தராது. அதுக்கு பதிலா அந்த தெய்வீக சக்தியை உணரணும், அது கூட ஒன்னாகணும், சேவை செய்யணும்னு நீங்க அவரை தேடினா அதுதான் உண்மையான சத்தியமான வாழ்க்கைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். கடைசியா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆன்மாவோட அடுத்த பயணம் எங்க இருக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தி இந்த நிமிஷம் உங்க கையில தான் இருக்கு. வேற எங்கேயும் இல்ல, உங்ககிட்ட தான். நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட சாராம்சம் இதுதான். உங்க இப்போதைய வாழ்க்கை உங்க பழைய ஆசைகளோட விளைவு. உங்க புற வாழ்க்கையோட சண்டை போடாதீங்க, அது உங்க கர்மாவோட வெளிப்பாடு. உங்க அக வாழ்க்கையை இறைவன் கூட இணைச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் விட முக்கியமா, இப்போ நீங்க மனசுல என்ன வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்க அடுத்த பிறவியை தீர்மானிக்க போகுது. ஆமா, நீங்க அடுத்த பிறவிக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. மறுபடியும் இந்த பூமியில பிறக்கணுமா இல்ல இறைவனோட இருக்கணுமாங்கிறது இப்போ இந்த வாழ்க்கையிலே நீங்க முடிவு பண்ணலாம். அந்த முடிவு இன்னைக்கு உங்க மனசுல நீங்க வளர்க்குற ஆசைகளையும் நோக்கங்களையும் பொறுத்து தான் இருக்கு. அதனால இந்த பயணத்தோட கடைசி கேள்வி, அதுக்கான பதில நான் சொல்ல முடியாது. நீங்க தான் உங்க வாழ்க்கை மூலமா அதுக்கு பதில் சொல்லணும். உங்க முடிவு என்னவா இருக்கும்?